கோடைக்கால விடுமுறை முடிஞ்சு ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிக்கிற இந்த சூழ்நிலையில அரசு பள்ளிகள்ல போதுமான ஆசிரியர்கள் இல்ல, கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. அவர்களை நிரப்புவதன் மூலம் மாணவர்களோட கல்வித்தரத்தை மேம்படுத்த முடியும். இப்ப புதுசா அமைஞ்சிருக்கிற புதிய ஆட்சி வந்து ஆசிரியர்களை நியமனம் செஞ்சு மாணவர்களோட கல்வித்தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. 2013-14 அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா அதிக அளவுல இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் யாருமே அதிக அளவுல வேலைக்கு போடல. இதனால அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களோட படிப்பு தரம் கொஞ்சம் பின்தாங்கி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஆட்சியில அரசாணை அறிவிச்சு ஆசிரியர் தேர்வு வாரியம் எக்ஸாம் வச்சு ஆசிரியர்களை நியமனம் பண்ணாங்க. அந்த ஆசிரியர்கள் போதுமான அளவுல இல்லைன்னு இவரு தெரிவிச்சிருக்காரு. தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணி இருந்தவங்களுக்கு 2018 149 ஜிஓ 1 பாஸ் பண்ணாங்க. இது மூலம் போட்டித் தேர்வு எழுதிதான் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னதால ஆசிரியர்கள் ரொம்ப குழப்பத்திலையும் மன அழுத்தத்திலையும் போனாங்க. இருந்தாலும் 2023-24 அகாடமிக் இயர்ல எக்ஸாம் வச்சு அதுல கொஞ்சம் பேர் பாஸ் ஆனாங்க. அதுவுமே அவங்களுக்கு வேலை போடுறதுல ஒரு வருஷம் டிலே ஆனதால மீண்டும் ஒரு எக்ஸாம் வச்சு அதிகப்படியான ஆசிரியர்களை வேலைக்கு போட முடியாத காலதாமதம் ஆயிடுச்சுன்னு இவர் இவரோட அறிக்கையில சொல்லியிருக்காரு. தற்சமய நிலவரப்படி அரசு பள்ளிகள்ல இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு 30,000 பேரும், பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு 20,000 பேரும், மொத்தம் ஒரு 50,000 பேர் ஆசிரியர்கள் தேவைப்படுற சூழ்நிலையில அரசு பெற்றோர்கள் ஆசிரியர் கழகம் மற்றும் தற்கால ஆசிரியர் இவங்களெல்லாம் வச்சு அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணாலும் இது மாணவர்களுக்கு கல்வித்தரத்தை உயர்த்தல அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ ஆசிரியர்கள் ஒரு 50,000 பேருக்கு மேல தேவைப்படுறாங்க அப்படின்னு இவர் அறிக்கையில சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சியில நிர்வாக கோளாறு, காலதாமதம் இத மாதிரி ஏகப்பட்ட சிக்கலால தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் முழுசா அவங்களால பணியில அமைக்க முடியல. ஏகப்பட்ட ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நின்றுச்சு. அதுல 2018 149 ஜிஓ 1 பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜிஓவை கேன்சல் பண்ணிட்டு தகுதி தேர்வுல பாஸ் பண்ண ஆசிரியர்களை கொஞ்சம் நேரடியாக நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா அமைஞ்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இவரோட கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாபாய்.